இப்போ நம்ம ரோம் நகரில் இருக்கிறோம். இன்னைக்கு ரோம் நகர முக்கியமாக வத்திக்கான் போன்ற இடங்கள் பசிலிக்கா என்று சொல்லப்பட்டுங்கன்னா 4 பசிலிக்கா இருக்குது. பெரும்பாலும் அதை இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு அதை பற்றி நான் விளக்கம் கொடுப்பேன். இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸில் இருந்து டெர்மினி என்ற இடத்துக்கு போவோம். அங்கே இருந்து பல இடங்களை சுற்றி பார்ப்போம். உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். தேங்க்யூ. ரோம் நகர பேருந்தில் 93வது எண் பஸ்ஸில் டெர்மினி என்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே இருந்து மற்ற இடத்துக்கு போகணும். இது பஸ்ஸில் போயிட்டு ரோம் நகர கட்டிடங்களை பார்க்கிறோம். Okay. And now I have to be with you. Oh, sir. புனித பேதுரு பசிலிக்காவுடைய நுழைவாயில். இது ஆங்கிலிக்கா நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. வேட்டிகன் ஸ்கொயருக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக்அப் ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி அங்கே போயிட்டுங்களா? நான் அந்த பக்கம் அப்படியே இருக்கலாம். ஓ ரைட். இது போல் பேக்கை செக் பண்ணிட்டு தான் அவங்கள வேட்டிகன் ஸ்கொயர் உள்ள தெரியுது தான் வேட்டிகன் ஸ்கொயர். முன்னாடிக்கு சம்பந்தமான தூண்கள் சுற்றி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூண்கள் பிரமாதமாக இருக்குது.
உலகத்திலேயே மிகப்பெரிய கிறிஸ்துவ பேராலயம் இந்த புனித பேதுரு பேராலயம். பசிலிக்கா 4 பசிலிக்காவில் இதுவும் ஒன்று. இது ரோமாபுரியில் இருக்கிறது. அதனுடைய நுழைவாயில் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது புனித பேதுரு சதுக்கம், சென்ட் பீட்டர் ஸ்கொயர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சதுக்கத்தின் வழியாக நாம் உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். இது ஆலயத்துக்குள்ளே செல்கின்ற நுழைவாயில். பார்த்தீங்கன்னா இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு ஆமாம் இந்த ஜூபிலி கிராஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போகிறாங்க. இது ஒரு குரூப்பு நம்ம வெயிட் பண்ணுறோம் உள்ள போகிறதுக்காக. வெயிட் பண்ணிட்டு இப்போ இதான் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுடைய முகப்பு தோட்டம். சைடில் இருக்கிறது ஸ்பெஷல் குரூப் உள்ள போகிறாங்க. அவங்களோட நமக்கு இந்த டீப் தேவைப்படுவாங்க. ஃபாதர் இறுதிராஜ், இது ஃபாதர் பாண்டிச்சேரி மறை மாவட்டம் மேமாலூர் அந்த ஊர்லேருந்து இந்த சபையில் இருக்கார். எம்எஸ்சி சபை, சேகடாட் சபையில் இருக்கார். தேங்க்யூ ஃபாதர். Thank you. இங்கே நீங்கள் பார்க்குறது புனித பேதுருடைய சிலை இங்கே வைக்கப்படுறது. அந்த சதுக்கத்திலே உள்ள சிலை. மக்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கூட்ட நெரிச்சல் ஏற்பட்டு விபத்தெல்லாம் நடக்காமல் இருப்பதற்காக கொஞ்சமாக தடுத்து அனுப்புவார்கள். அந்த கூட்ட நெரிச்சல் வராமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றாக கூடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வரக்கூடாது என்பதற்காக நிறுத்தி அனுப்புகிறார்கள். நாம் புனித பேதுரு ஆலயத்துக்கு முன்பாக இருந்து இந்த சென்ட் பீட்டர் ஸ்கொயர் பேதுரு சதுக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேதுரு சதுக்கம் இங்கிருந்து தான், இந்த மேடைக்கு முன்னாடி தான் திருத்தந்தை மக்களுக்கு ஆசியும் செய்தியும் வழங்குவார்கள். முன்னால் போடப்பட்டிருந்த வழியாக அந்த போப் மொபைலில் அப்படியே போயிட்டு ரவுண்டு வருவார். இதுதான் நம்ம சென்ட் பீட்டர் ஸ்கொயர் புனித பேதுரு சதுக்கம். அந்த பக்கம் சென்ட் பால் போல, அந்த பக்கத்தில் இருக்கிற சிலை சென்ட் பால் சிலை இங்கேருந்து பார்க்குறோம். இவர் சென்ட் பால். ஆமாம், வால் வச்சுக்கிறவர் சென்ட் பால். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு இங்கே இருக்கார். திரு அவையின் 2 தூண்கள். ஆமாம், 2 தூண்கள், பேதுரு பால் 2 பேரும் இருக்காங்க. இப்போ நாம் மிக அருமையான ஒரு இடத்துல இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேதுருடைய நாற்காலி, இந்த பேதுரு நாற்காலியில் அமர்ந்திருப்பது போல இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது பேதுரு ஆலயமாக இருப்பதால் அவருடைய சுரூபம், அவருடைய நாற்காலி வைக்கப்பட்டிருக்கிறது. கனோபி அதுக்கு மேலே கூரை. பேதுருடைய நாற்காலி. இது ஏறக்குறைய புனித பேதுரு ஆலயத்தினுடைய பீடத்துக்கு நாம் வந்துவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீடத்தினுடைய கனோப்பி, பீடத்துக்கு இது பீடம் பார்க்குறீர்கள். அந்த பீடத்தின் மேல் உள்ள கனோப்பி, அதற்கு மேலே இதான் நடு கோபுரம். கோபுரத்தை சுற்றியும் படங்கள் இருக்கின்றன. இது ஜூபிலி சிலுவை எடுத்துக்கொண்டு பல குழுக்கள் இவ்வாறு வந்து கொண்டிருக்கின்றன. சுற்றி விளக்கு வச்சுட்டு பார்த்துருக்கீங்க. பற்றி மெழுகு திரி கொண்டிருக்கிறது. அங்கே படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த படி வழியாக உள்ளே போய் அந்த பேதுருடைய கல்லறை கீழே இருக்கிறது. இங்கே நின்று அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம்.
படி மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த கிராதிக்கு உள்ளதான் படி இருக்கு. இந்த பீடம் தான் திருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றுகின்ற பீடம். முக்கியமான விழாக்களிலே இந்த பீடத்திலிருந்து தான் திருப்பலி நிறைவேற்றுவார். இங்கே தான் நீங்கள் அந்த படி உள்ளே போகிற வழி, அந்த புனித பேதிரு கல்லறைக்கு உள்ளே போகிற வழி. அதை சுற்றி மெழுகுத்திரிகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது பீடத்தினுடைய அந்த பக்கம், இது பீடத்தினுடைய மறுபக்கம். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல நாம் வந்து அந்த படியை காட்டலாம். போன உடனே அந்த சிலுவை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலுவைக்குள்ள தான் அந்த கீழே இறங்கி போகிற வழி இருக்கு. இந்த இடம் திருப்பலி நிறைவேற்றுகின்ற மைய பீடம். இந்த படிக்கு மேலே நிறைவேற்றப்படும். இங்கே நீங்கள் பின்னால் பார்ப்பது தூய ஆவியாருடைய ஆலயம். இது தூய ஆவியாருடைய ஆலயம். ஏன்னா தூய ஆவியுடைய படம் நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கேயும் நாம் சென்று பார்க்கலாம். ஆமாம், இது வந்து கண்ணாடி அல்ல, இது வந்து பளிங்கு கல்லானது. அதனால் வெளிச்சம் ஊடுருவி வருகின்ற அளவுக்கு அந்த கல் இருக்கிறது. இது தூய ஆவியுடைய ஆலயத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த பக்கத்தில் இருக்கின்ற மற்ற புனிதருடைய சுரூபங்கள் நிறைய பார்க்கிறோம். பீடத்துடைய மறுபக்கம் கூரை. ஆமாம், அதுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் சுரூபங்கள். திருப்பலிக்கான நாற்காலிகள், பிளாஸ்டிக் நாற்காலிகள் போக்குவரத்து போட்டு எடுத்து விடுவார்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாவசகிதனம் தொட்டிகள் வரிசையாக இருப்பதை பார்க்கிறோம். அந்த கிரீன் லைட் எரிஞ்சாக்கா உள்ள ஆள் இல்லை, போகலாம். ரெட் லைட்டு எரிஞ்சாக்கா உள்ள ஆள் இருக்காங்க அர்த்தம். ஃபாதர்ஸ் வந்துட்டு திருப்பலி பாவசகிதம் கேட்பார்கள். இவர்களெல்லாம் பாவசகிதம் கேட்பதற்காக வரிசையில் இருக்கிறார்கள். பாவசகித தொட்டி ரெண்டு பக்கமும் உட்காந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஃப்ரீயாக இருக்குது. இந்த இடத்து படி வழியாக அந்த பேதருடைய கல்லறைக்கு செல்கின்ற வழி. ஒரு சைடு லிங்கு, அதிலே உள்ளிருக்கிற சாலை, ஒரு சாலை. அந்த சாலையில் இங்கே ஒரு சுருவம் இருக்குது. ஓகே, இந்த தார்பாய் சுருட்டி போட்டுக்கிறாங்க நினச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது தார்பாய் இல்லை, துணி இல்லை. இது வந்து மார்பிள் எப்படி துணி மாதிரி வளைச்சி செய்திருக்காங்க. இந்த வேறு சிவப்பு கலருக்கு வந்து மார்பிள் கல், மளிகை கல் போல செய்திருக்கிறாங்க. இதுதான் திருப்பண்டாரை சாக்ரிஸ்டி. இதில் தான் திருவுடை அணிஞ்சிக்கிட்டு திருப்பலி நிறைவேற்ற உள்ளே வருவாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். உள்ளே இருக்கின்ற வேறு ஒரு ஆலயம். இங்கேயும் திருப்பலி நிறைவேற்றுக்கான பீடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது வந்து பசிலிக்காவினுடைய ஒரு சிற்றாலயம், உள்ளே இருக்கிற சிற்றாலயம். இங்கே சுற்றி அந்த பாவசகித தொட்டி இருப்பதை பார்க்கிறீர்கள். அந்த பக்கம் இத்தாலி மொழியில், இத்தாலி, பிரெஞ்சு இதெல்லாம் மொழியில் போட்டிருக்கு. இங்கேயும் போட்டிருக்கு. அதை பார்த்தா இங்கிலீஷும் போட்டிருக்காங்க. இங்கிலீஷு, இத்தாலி, பிரெஞ்சு அந்த மொழியெல்லாம் இங்கே பாவசகிதம். அங்கே பீடம் அங்கே இருக்கிறது.
இதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் இந்த மெயின் ஆல்டருங்க பார்க்குறீங்க. இது திருத்தந்தை இன்னசென்ட் பாருங்க, எவ்வளோ அழகு. அந்த மார்பிள் எல்லாம் மார்பிளாக சரிங்க. ஆமாம், இது ஒரு போப்பு லியோவா? 11ஆம் சிங்கராயர் என்று சொல்லப்படுகின்ற போப் லியோ 11th அவர் மேலே உட்காந்துருக்கிறது. பக்கத்தில் வந்து அழகுக்க பளிங்காலான சிலை, மார்பிள் சிலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க இங்கேயும் எவ்வளோ அழகாக மார்பிள் செய்திருக்காங்க. இது கூரை மார்பிள் சிலை. இது ஒரு மேலே ஒரு சுருவம் சிலை இதில் பார்க்குறீங்க. இது ஒரு டோர். மெட்டல் டோர் இது. இது வந்து பியோ என்ற திருத்தந்தை. இந்த சிலை